மாமா மரத்துல ஏறு மாமா. எதுக்குடா? மரங்களின் மாநாடு நடத்துறேன். இன்னும் எதுக்குடா எழுபடிக்க தர சொல்ற? மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். இதை எவன்டா கிரியேட் பண்ணது? இதோட கிரியேட்டர் யாரா அவன்? இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது மாலில் இருந்தேன்டா. சுற்றி அம்புட்டும் வெள்ளைக்கார பிள்ளைங்களாம் இருந்துச்சுடா. கிறுக்கு கூதி மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த இதை பார்த்துட்டு. எவன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறது? மரங்களின் மாநாடு. அவங்க ஆல்ரெடி ஒரு பார்ட்டியில ரொம்ப பிடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். ஏன்னா என்ன வேணா நீங்க இங்க சிலர் எல்டரா இருப்பீங்க, சிலர் யங்கரா இருப்பீங்க. பட் எனக்கு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு ஐ நாட் தட் எல்டர்லி பர்சன். பட் ஸ்டில் இது நான் கடந்து வந்த பாதைகள்ல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ரசிகன் அப்படிங்கிறது வேற, தொண்டன் அப்படிங்கிறது வேற, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அட்வைஸ். அரசியல் களம் அப்படிங்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற எல்லா விஷயமும் ஒரு நடிகராகட்டும், ஒரு நடிகை ஆகட்டும், அவங்க களத்துக்கு வந்தா பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய கொஸ்டின் மார்க். அது அவங்க களத்துக்கு வந்தா தான் தெரியும். அப்படிங்கும்போது அந்த ஸ்கிரீன்ல பாக்குற பிரசன்ஸே அவங்க ஃபீல்டுக்கு வந்தாலும் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுங்கிறது அது நம்மள நாமே முட்டாளாக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அப்படி ஏமாந்ததான் வைஷ்ணவியும். நான் ஸ்கிரீன்ல பார்த்த விஷயம் உண்மையாவே களத்துல இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருந்தேன். பட் ஸ்டில் தட் இஸ் நாட் ட்ரூ. அதனால பார்த்து உங்க வாக்குகள் குறிப்பா பெண்கள், இளம் பெண்களோட வாக்குகள் என்னோட ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வாக்குகள். அதனால உங்க வாக்க தெளிவா கேம்பெயினா போயிடுச்சு. பட் ஸ்டில் ஐம் சாரி, தெளிவா வந்துட்டு டிசைட் பண்ணுங்க அப்படிங்கிறதான். இதுக்காக சில ஆடியோ செக்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லணும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இவ்வளோ நேரம் மூச்சு முட்டை பேசுனது கடைசியில் பல்பு தான் வாங்கிட்டு போகுது அந்த புள்ள. எதுக்கு இப்படி பண்ணதுன்னு தெரியலை. நான் ஜென்மமோ எப்படியோ அடிச்சு பிடிச்சி சீட்டை போட்டாச்சு. எடுத்துருவாங்க, கரெக்டாக போயிடுவாங்க. அதான் அவன் பழைய என்ன மேல இடிச்சு தனியா எந்திரியா உலக மே பைசா தரான். அவனுக்கு காசு கொடுத்தா வரானா? நாங்க என்ன ஓசி எந்திரா சூர்யா எடுத்து வச்சிருக்கீங்க. சூர்யா பழைய ஆள்றா. அவர் விண்டேஜ் ஹீரோடா, இப்பயும் ஹீரோ தான். ஆனா பழைய ஆடா பாவியலா. சூர்யாவை போய் போங்கடா போங்கடா போங்கடா, ஏன்டா அப்படி பண்றீங்க? நான் 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் வந்து 26 தேர்தலில் நிக்க போறேன். எதுவும் சொல்ற மாதிரி இல்லை, வேணாம் விட்டுருவோம். மூஞ்சிய பார்க்குற பழக்கமே இல்லையா உனக்கு? மூஞ்சிய தரப்ப எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய பாசா என்னன்னே தெரியல. ஏதோ பான்கப்புக்குள்ளே போன மாதிரி இருக்குது ஒரு சீனும் பார்க்கும்போது. ரொம்ப இதையும் உட்காந்து பார்க்குறாங்க வீட்டில். மிளகாவே கிடையாதுங்க. ஸோ ஏதோ வேக வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நல்லா பாருங்க, உங்க நடிப்பாருக்க நான் இழைச்சிட்டேன். ஆக்சுவலா நான் எப்படி இருப்பேன்னு எல்லாருக்கும் தெரியும். கண்ணமெல்லாம் நல்லா புசு புசு புசுன்னு இருக்கும், நல்லா வெயிட்டா இருப்பேன். பிக் பாஸ் ஹவுஸ்ல நாங்க சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. எங்களோட கேம்ஸுக்கும் எங்க விளையாட்டுக்கும் தான். ஓகேங்களா? உப்பு கிடையாது, புளியே இல்லைங்க. இத்தனை நாளாக நாங்கள் சமைச்சுக்கிட்டு இருக்கோம், புளி இல்லாம தான் சாப்பிட்றோம். சூப்பர் டீலர்ஸுக்கு ஸ்பெஷல் டிஷஸ் வந்தாலும் எல்லாம் கம்மியாக தான் வரும், அளவா தான் வரும். ஸோ இன்று பிக் பாஸ் ஹவுஸ்ல நாங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து விஜய் சேதுபதி சார் அமிச்ச டிஷ் எல்லாம் நாங்க சாப்பிட போறோம். எங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விஜய் சேதுபதி சார். சொல்லுங்க, கேமரா ஒர்க் ஆகலையா? ஒர்க் ஆகாத கேமரால தான் உள்ள பேசிக்கிட்டு இருந்தியாடா? கேமரா ஆக்சுவலா ஒர்க் ஆகுது, ஆனால் நல்ல கவுண்டர். ஆனா எனக்கு நல்லா சாப்பிடணும் போல இருக்கு. என்னடி சொல்ற? சொன்னாப்ப ஏன் அங்க இருந்தா நல்லா சாப்பிடலாமா? என்னடி சொல்ற? எனக்கு வந்து பயங்கரமா பசிக்குது. என்னடி சொல்ற? சரி, சாப்பிடணும்னு தோணுது. என்னடி சொல்ற? இப்போ இல்ல, ஜெனரலாவே. என்னடி சொல்ற? என்ன பண்றது? என்னடி சொல்ற? பத்தலையா? என்னடி சொல்ற? இனிஷியலா எனக்கு கொஞ்சம் பசிச்சு,
நீ என்ன சொல்ற? போயிடுங்க. என்ன சாப்பிட்டேன் செம்மடாடா, நல்லா இருந்துச்சுடா. சீசன் 9 வீட்டிற்குள் துரத்தி துரத்தி காதலிக்கும் ஆரோரா. யாரு? யாரோ எனக்கே இல்ல. எனக்கு வந்து கிரஷ் பண்ணணும் தான் இருக்கு, கிரஷ் இல்ல. க்ரஷ் பண்ணணும்? எதனா க்ரஷ் பண்ணணும்? எனக்கு எல்லாமே பண்ணணும். அடங்கம்மால இது என்னடா இது, ஷோவா இல்லை வேற எதுவுமாடா? என்னடா பேசலாம் டபுள் மணிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அடப்பா மொத்தத்தையும் கவுத்து விட்டான்டா. அவுட்டுடாடா, அவுட்டு தானடா. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனது அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. ஏண்டா என்னடா பண்றீங்க? கரெக்டுக்குள்ள போய் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் நல்லா இருக்குடா போஸ், அது சரியான போஸ். வால்பேப்பர் வச்சுக்க பேசாம. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.